தேர்தல் பத்திர விவகாரத்தில் திடுக்கிடும் தகவல் அம்பலமாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜகவுக்கு 150 கோடி சென்றது தொடர்பாக திடுக்கிடும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜகவுக்கு 150 கோடி ரூபாய் சென்றது தொடர்பாக திடுக்கிடும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக செய்தியாளர் தன்யா ராஜேந்திரன் கருத்து தெரிவிப்பதற்காக இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். தேர்தல் பத்திர விவகாரத்தில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜகவுக்கு 150 கோடி ரூபாய் சென்றது தொடர்பாக என்ன தகவல் வெளியாகியிருக்கிறது? இது பாரதி ஏர்டெல் லிமிடெட் அவங்க நவம்பர் 2023 150 கோடி பிஜேபிக்கு எலக்டரல் பாண்ட்ஸ்ல கொடுத்தாங்க. அவங்க 2 டிரான்ஸ்ல இது கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் 100 கோடி கொடுக்குறாங்க, அப்புறமா 50 கோடி கொடுக்குறாங்க. இந்த பாரதி ஏர்டெல் ரொம்ப வருஷமா பிஜேபிக்கு டொனேட் பண்றாங்க. ஆனா இது சடனா ஒரு இன்க்ரீஸ், அவங்க கொடுக்குற அமௌண்ட்ல இன்க்ரீஸ் பண்ணி 150 கோடி கொடுக்குறாங்க. இது அந்த டைமிங் ரொம்ப விசித்திரமான ஒரு டைமிங். ஏன்னா அந்த டைமிங்ல தான் ஒன் வெப் இந்தியா சொல்லி பாரதியோட ஒரு சப்சிடரி கம்பெனி, அது ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி, அதோட மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பாரதி லிமிடெட். அந்த கம்பெனிக்கு சேட்டலைட் ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்றதுக்கு இன்ஸ்பேஸ் சொல்லி இந்தியாவோட ஸ்பேஸ் ஏஜென்சியோட ஒரு பெர்மிஷன் கிடைக்குது. இந்தியாவோட சேட்டலைட் ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ற லைசன்ஸ் இப்போ 2 கம்பெனிகளுக்கு இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஒன் வெபுக்கு ஜியோக்கும் அந்த லைசன்ஸ் கிடைச்சது. செகண்ட் ஸ்டெப் அவங்களுக்கு இந்த ஸ்பேஸ் ஏஜென்சில இருந்து பெர்மிஷன் கிடைக்கணும், ஆத்தரைசேஷன் கிடைக்கும் யூஸ் பண்றதுக்கு. அந்த செகண்ட் ஸ்டெப்பும் அவங்க நேடி எடுக்கிறாங்க நவம்பர் 2023. அதே டைம்ல பாரதி லிமிடெட் இந்த 100 கோடி கொடுக்குறாங்க பிஜேபிக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, கவர்மெண்ட் ஒரு டெலிகாம் லா கொண்டு வராங்க பார்லிமெண்ட்ல. 143 பார்லிமெண்டேரியன் சஸ்பெண்ட் ஆன அன்னைக்கு ஒரு நாள் இருந்துச்சு. டிஎம்கே காங்கிரஸ் பார்லிமெண்டேரியன் சஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒரு நாள்ல இந்த டெலிகாம் பில் அவங்க பாஸ் பண்றாங்க. அந்த டெலிகாம் பில் என்ன சொல்றாங்கன்னா, சேட்டலைட் ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் பண்ண தேவையில்லை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் கவர்மெண்ட் அலோகேட் பண்ணுவாங்க. அதுதான் ஏர்டெலும் கேட்டிருந்தாங்க. ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனுக்கு கூடாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன்ல தான் ஸ்பெக்ட்ரம் கொடுக்கணும்னு. அப்போ அதே இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, இந்த 150 கோடி பாரதி ஏர்டெல் கொடுத்த அதே டைம்ல 2 இம்பார்ட்டன்ட் விஷயம் நடக்குது. ஒன்னு, ஒன் வெப் இந்தியாவுக்கு இந்த ஆத்தரைசேஷன் கிடைக்குது. செகண்ட், ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் இல்ல அலோகேஷன் கவர்மெண்ட் ஒரு லா பாஸ் பண்றாங்க. அப்ப இந்த டைமிங் நம்ம கொஸ்டின் பண்றோம், எதுக்கு இந்த டைம்ல பாரதி ஏர்டெல் லிமிடெட் 150 கோடி பிஜேபி கொடுத்தாங்க. அதே போல மற்ற பல நிறுவனங்களுக்கும் சிபிஐ இடி சோதனைக்கு பிறகு அந்த நிறுவனங்கள்லாம் பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் மூலமா நிதி கொடுத்ததை பார்த்தோம். அந்த முறைகேடுல இருந்து இந்த விவகாரம் வேறுபட்டதா பாக்குறீங்களா, இல்ல அதே மாதிரியான ஒரு முறைகேடு தான் இது அப்படின்ற மாதிரி பார்வையில பாக்குறீங்களா? இல்ல, இடி, ஐடி, சிபிஐ, சென்ட்ரல் ஏஜென்சி ஆக்ஷன் அது வேற ஸ்டோரி. இது கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டோரி. இது ஒரு சேட்டலைட் ஸ்பெக்ட்ரம் கனெக்டடான ஸ்டோரி. இப்ப இடி, ஐடி ஆக்ஷன் பார்த்துச்சுன்னா, நாங்க அதை பத்தி இது வரைக்கும் ஒரு ஸ்டோரி போடல. நாங்க முதல்ல என்ன பார்த்துருக்கோம், டொனேஷன், எலக்டோரல் பாண்ட்ஸ் கிடையாது, பொலிட்டிக்கல் டொனேஷன்ஸ்ல நாங்க ஒரு 41 கம்பெனிஸ் ட்ரேஸ் பண்ணியிருந்தோம். இந்த 41 கம்பெனிஸும் அவங்க மேல இடி, இன்கம் டாக்ஸ் இல்லைன்னா சிபிஐ ரேட் இருக்கும் போதுதான் அவங்க பாஜகவுக்கு பணம் கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் 400 கோடி கொடுத்துதான் நம்ம கணக்கு வச்சிருக்கோம். ஆனா இந்த பாண்ட்ஸ்ல இது எவ்வளவு கொடுத்தாங்க நம்மளுக்கு கரெக்டா தெரியாது. நம்ம அதை படிச்சுட்டே இருக்கோம். நிறைய கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமானது. இது ஸ்பெக்ட்ரம், அந்த ஸ்பெக்ட்ரம் இது வரைக்கும் அலோகேட் ஆகல. அந்த இந்த சேட்டலைட் ஸ்பெக்ட்ரம் சொல்லி ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்பெக்ட்ரம் யாரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்தியாவில் ஒரு தீர்மானம் எடுக்கிற டைம்ல இந்த பணம் பாஜகவுக்கு வந்தது. ஒரு பக்கம் பார்த்தோம்னா பிஎஸ்என்எலுக்கு இன்னும் 4G சேவையே வழங்கப்படல. இன்னொரு பக்கம் ஏர்டெல் என்ன சேவை கேட்குறாங்களோ அது ஒன்றிய அரசு தருகிறது, அதற்கு இந்த முறைகேடாக பணமும் வாங்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க மேம்? இல்ல, இது சேட்டலைட் ஸ்பெக்ட்ரம் பத்தி நம்ம பேசுறோம். கண்டிப்பா இது குவெஸ்டின் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். இப்ப பாரதி ஏர்டெல் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது நம்மளோட போர்டு மீட்டிங்ல நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அலோவ் பண்ணுதான் இந்த மாதிரி டொனேஷன் நம்ம பண்ணணும். இப்ப இந்த ஒன் வெப் நான் சொல்லிய கம்பெனி, அதுல பிரெஞ்சு, ஜாப்பனீஸ், யூகே கவர்மெண்ட் இவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்டேக் இருக்கிற ஒரு கம்பெனி இது.
அப்ப அவங்க கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். ஏன் இந்த ஒரு டிசிஷன் எடுக்கிற டைம்ல 150 கோடி ரூபாய் பாஜகவுக்கு பாரதி ஏர்டெல் கொடுத்தாங்க. ஏற்கனவே தேர்தல் பத்திரங்கள் மூலமா நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கிறது, நிறைய பணம் பாஜக என்ற ஒரே கட்சிக்கு வந்திருக்கிறத பார்க்கிறோம். இப்ப இது ஒரு முறைகேடு புதிதாக வந்திருக்கிறது. இது பாஜகவை எந்த அளவுக்கு, இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வேற வருகிறது இல்லையா, இது பாஜகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவா இருக்கும்னு பார்க்கலாம். அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை ஆகுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கேமோ இல்லைன்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னா எல்லா மீடியாவும் அது கவர் பண்ணுவாங்க. இப்ப நம்ம பாக்குறது இங்கிலீஷா இருந்தாலும் ஹிந்தியா இருந்தாலும் பெரிய பெரிய மீடியால இது கவர் பண்றது இல்ல. அதனால இந்த மாதிரி பிரச்சனை ஜனங்கள் உள்ள போவதான்னு வேற எனக்கு இப்ப தெரியாது. கொஞ்சம் பேர் தான் இதெல்லாம் கவர் பண்றோம், இதை பத்தி பேசுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெல்லி லிக்கர் ஸ்கேம்ல அக்யூஸ் நம்பர் 7 இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா, கவிதா இவங்க ஜெயில இருக்காங்க இந்த ஸ்கேம்ல. அதுல அக்யூஸ் நம்பர் 7 சரத் ரெட்டி. அவங்க கம்பெனி அரபிந்தோ ஃபார்மா 55 கோடி ரூபாய் கொடுத்தாங்க பாஜகவுக்கு. ஆனா அது பத்தி வரைக்கும் இது வரைக்கும் பாஜக ஒரு ரிப்ளையே கொடுக்கல. ஏன் இந்த அக்யூஸ் நம்பர் 7 இந்த ஒரு கேஸ்ல அக்யூஸ் நம்பர் 7 ஏன் அவங்களுக்கு 55 கோடி ரூபாய் கொடுத்தாங்க? ஏன்னா இந்த டெல்லி லிக்கர் ஸ்கேமோட கிரைம் ப்ரொசீஜர் 100 கோடி ரூபாய் தான். ஆனா எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமா இந்த கம்பெனி பிஜேபி கொடுத்தது 55 கோடி. இது வரைக்கும் ஒரு பதிலே வரல. அப்ப இது அவங்க ஒரு பிரச்சனையா எடுக்கிறாங்களா, இது ஜனங்கள் அதுல போறாங்களா எனக்கு தெரியாது. ஆனா டெமோக்ராட்டிக் இந்தியாவில இது நான் நினைக்கிறேன் இது ஒரு பெரிய ஸ்கேம் தான் பிஜேபி கொண்டு வந்த எலக்டோரல் பாண்ட். சுப்ரீம் கோர்ட் இத ஸ்ட்ரைக் டவுன் பண்ணலைன்னா நம்மளுக்கு ஆக்சுவலி தெரிஞ்சிருக்கவே இருக்காது இப்படி பெரிய ஒரு ஸ்கேம் நடத்திட்டாங்க. இப்ப இந்த குறிப்பிட்ட முறைகேடு மூலமா, இந்த ஸ்கேம் மூலமா பாஜக அரசோ இல்லனா பாரதி ஏர்டெல் நிறுவனமோ அடைந்திருக்கக்கூடிய லாபமா நீங்க என்ன பாக்குறீங்க? இப்ப லாபம்னா நிறைய பார்ட்டிகளுக்கு லாபம் வந்திருக்கு, அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா பார்ட்டிஸ், ஆப்போசிஷன் பார்ட்டிஸா இருந்தாலும் சரி இல்லைன்னா ரூலிங் பார்ட்டியா இருந்தாலும் எல்லா பார்ட்டிஸுக்கும் லாபம் வந்திருக்கு. ஆனா ஜாஸ்தி லாபம் கண்டிப்பா பாஜக தான் வந்திருக்கு. அது இப்ப 16,500 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்ட்ஸ்ல வந்திருக்கு. அதுல ஆல்மோஸ்ட் 8,500 அப்படின்னா 54% பாஜகவுக்கு தான் வந்திருக்கு. கண்டிப்பா அவங்களுக்கு இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருந்துருச்சு. அவங்க இந்த அனானிமிட்டி கொண்டு வந்தாங்க. யாரு டொனேட் பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியக்கூடாது. அதுக்குதான் இந்த எலக்டோரல் பாண்ட் விவசாயம் அவங்க கொண்டு வந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலன்னா இப்போ நம்மளால நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது பாரதி ஏர்டெல் கொடுத்தாங்களா இல்லைன்னா அரபிந்தோ ஃபார்மா கொடுத்தாங்களா, இந்த மாதிரி நமக்கு தெரியவே தெரியாது. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.